ராமதாஸ் இல்லத்திற்கு அன்புமணி வருகை தந்திருக்கிறார். தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்திற்கு அன்புமணி தற்போது சென்றிருக்கிறார். தனது தாயார் சரஸ்வதி அம்மாளை சந்திக்க அன்புமணி சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுடன் மோதல் நீடித்து வரும் நிலையில் தனது தாயாரை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தால் தற்போது அன்புமணி தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டிற்கு விரைந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவசந்திரன். சிவசந்திரன், விவரம். பாட்டாளி மக்கள் கட்சியில பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாசுக்கும் உட்கட்சி மோதல் கடந்த 2 மாதங்களாக நீடித்து வரும் நிலையில இந்த மோதல் காரணமாக அவர் செயல்படுவார் என்று அறிவித்த டாக்டர் ராமதாஸ் புதிய நிர்வாகிகளையும் நியமித்தார். இந்த இருவருக்கும் மோதலமானது முற்று பெறாமல் நீடித்து வரும் நிலையில தான் கடந்த 2 தினங்களாக மாநில செயற்குழுவை கூட்டிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சியின் முழு அதிகாரம் ராமதாஸுக்கே உண்டு என்று தீர்மானம் நிறைவேற்றி, அதே போன்று அதாவது கட்சிக்கு விரோதமாக செயல்படும் அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பினர் கட்சியினுடைய முழு அதிகாரம் நிறுவன தலைவர், அதாவது நிறுவனராகவும் தலைவராக செயல்படும் ராமதாஸுக்கே உள்ளதாகவும், அதனால் எங்கள் கட்சியின் கொடி அங்கீகாரத்தை எங்களுக்கு தான் வழங்க வேண்டும், அன்புமணி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கடிதத்தையும் கொடுத்ததில்லை, அதாவது ராமதாஸ் தரப்பு கொடுத்ததாக தகவல் வெளியாகின. இதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை 2 நாள் சுற்றுப்பயணமாக தைலாபுரம் இல்லத்திலிருந்து இன்று காலை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கார் மூலமாக மயிலாடுதுறைக்கு சென்றுள்ளார். பேசும்போது பாத்தீங்கன்னா, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பெயருக்கு பின்னால் என்னுடைய பெயரை, அதாவது ராமதாஸை பயன்படுத்த கூடாது என்றும் இனிஷியல் வேணால் போட்டுக் கொள்ள வேண்டும் ஒரு பரபரப்பான ஒரு பேச்சை பேசியிருந்தார். இது மோதல் உச்சத்தை எட்டியிருந்தது நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் இல்லாத நேரத்தில் தற்போது சற்று முன்னர் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய, அதாவது தைலாபுரத்தில் ராமதாஸ் இல்லத்தில் அவருடைய தாயார் சரஸ்வதி சந்திப்பதற்காக உள்ளே சென்று காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சந்திப்பானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அதாவது ராமதாஸ் இல்லாத நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் தற்போது தைலாபுரத்தில் சந்தித்து அவர் தாயாருடன் பேசுவது அரசியலில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு அவர் வெளியில் செய்தியாளர் சந்திப்பாரா, அதை எதற்காக சந்தித்தார் என்பது குறித்து அவர் தெரிவித்தால் மட்டுமே இதற்கான காரணம் தெரிவி வரும். தொடர்ந்து தற்போது அவர் தாயாரை சந்தித்து பேசி வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.